ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கோம். தக்காளி 1 தக்காளி எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறமேட்டு கருவேப்பிலை, அப்புறம் கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஒரு 2 பட்டை, 3 லவங்கம், அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறோம். தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு போட்டு நல்லா வதக்கி விடுறோம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நான் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ குழம்பு மட்டன் வந்து குழம்போடு எடுத்து நம்ம அந்த வதங்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே வந்து நம்ம இதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து அந்த ஆனியனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த குழம்பு மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இப்போ வந்து கறி மசாலா வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இப்போது இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். நம்ம ரைஸ்க்கு அப்புறம் சப்பாத்திக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கிரேவி டைப்பில் வந்து நல்லா ஒரு திக் கிரேவி டைப்பில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது வந்து நல்லா ஒரு திக் கிரேவி டைப்பில் ஆகிடுச்சு. இது ரைஸ் கூடவும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கூடவும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு திக் கிரேவி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வியூவர்ஸ். தேங்க்யூ.